ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிகப்பரிசின்னு இருக்கும், அது கடையில் கேட்டால் தருவாங்க. அதை வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். அதுவே ப்ரௌன் கலரில் இருக்கும். அது நல்லா கொஞ்சம் வறுத்து வரையில் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வரையில் எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிளறணும். அதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரையில் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிறது வந்துட்டு நல்லா ப்ரௌனாக மாறையில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெடிமேடாக புட்டுக்கு தேவையான மாவு கேட்டால் கூட கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் முந்திரி போட்டுக்கலாம். ஏலக்காய் 3 போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌன் கலரில் வந்தோன்னே அது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம தேவையான புட்டு மாவு. பாருங்கள், நம்ம வீட்டிலே செஞ்ச புட்டு மாவு இதுதான். நம்ம கண் பிரகாரம் செய்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாவை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சுடுதண்ணி லைட்டாக சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்துட்டு ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். அதுதான் புட்டுக்கு தேவையான பதமே. இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு புட்டு போடுற அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, அதில் போட்டுக்கணும். ரொம்ப அழுத்திடக்கூடாது. லைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வந்துட்டு துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடிக்கும் புட்டு மாவு போடணும். அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புட்டை வைக்கிற இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா சூடு வர வரைக்கும் வச்சுக்கணும். நல்லா அது சுடு தண்ணி வந்துட்டு கொதிச்சு வரையில் இந்த புட்டு போட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு அது மேலே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் சரி, காலேஜ் போகிற பசங்களுக்கும் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். புட்டை வெளில எடுத்தாச்சு. நல்லா ஆவி பறக்குது பாருங்களேன். இதை எடுத்த உடனே வெளில எடுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாச்சு, 2 நிமிஷம் 3 நிமிஷமாச்சு வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு அதை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் வரும், இல்லைன்னா உடஞ்சிரும்.
எல்லாம் கொஞ்சம் ஆவி போன கடுத்து வெளியில் எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ வெளில எடுத்துக்கலாம். அது ஒரு மாதிரி குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது உள்ளே வச்சு திணிக்கையில் இந்த சைடு வெளியில் வருது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எடுக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்குதுன்ட்டு. சாப்பிடையும் நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேபிஎன் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தி ஃபுட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன்.